ஈவினிங்குள்ளே 2 பாக்ஸ் போகணுமாம்மா. சீக்கிரம் பாக்ஸ் போட்டு அனுப்புகிற வழி பாருங்கள். வச்சுக்கிட்டு தேவைலாம் வம்பு இருக்கிற வேலை வச்சுக்காது. பையா என்ன தம்பி? मेरे को काम चाहिए भैया. வேலை வேணுமா? என்ன வேலை பார்ப்ப? நான் பேசுறது புரியுதா? मालूम नहीं. ஏய் என்னென்னு பார்த்துக்கோங்கடா. வருஷத்துக்கு எதுக்கு தீபாவளி பொங்கல் வருதுன்னே தெரில. வந்தால் அவன் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு லீவ் எடுத்துக்கிறான். அயனிங் மாஸ்டர் வேறு ஒரு 5-6 பேர் தேவைப்படுறாங்க. என்ன பண்ணுறது? अरे भैया என்ன தம்பி? வேலைக்கு ஆள் கேட்டிருந்தது. நம்மக்கிட்ட 5 பேர் இருக்கு. நல்லா வேலை பார்ப்பாங்க. அயனிங் மாஸ்டர் தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அந்த 5 பேரை கூப்பிட்டு வரேன். இருக்காங்களா? ஆனால் சம்பளம் ஜாஸ்தி கேட்பாங்க. அதை நீங்கள் போட்டு கொடுக்கணும். நான் கூப்பிட்டு வரேன். நல்ல காலத்திலே கிடைப்பான். கேட்டால் கொடுப்பானான்னு தெரில. கேட்போம். அரே பாய், நீ வாரத்திலே 7 நாள் இருந்தால் நீ 2 நாள் தான் வேலை பார்க்குறேன். 4 நாள் வீட்டிலே படுத்துட்டு அட்வான்ஸ் 2000 கேட்குறேன். நீ பையா தம்பி உனக்கு என்ன? ஒரு அட்வான்ஸ் ஒரு 1000 ரூபா வேணும் பையா. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தேவைப்படுது. 1000 ரூபா வேணுமா? இங்கே பாரு, நீ வேலை பார்த்துட்டு நீ சம்பளம் வாங்காம உடனே அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன். வேலையை பார்க்கறது இல்லை எனக்கு உன்னை வச்சுக்கிறதா என்னன்னு தெரியல. ஆளுங்க நிறையா தேவைப்படுது. கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்கு பாக்ஸு சீக்கிரம் போகணும். அது மாதிரி ஆள் தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் இங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நான் இப்படி வர்றான். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட முயற்சியிலே இப்போ நான் பல இடத்துல இடம் வாங்கி கம்பெனி கட்டியிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நம்மள்கிட்ட ஒரு பை தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை வீடுங்க பையா இருக்குது உங்களுக்கு? இப்போ நம்ம பேரில் 2 வீடு 4 காரு. கம்பெனி 3 என் பேரில் மாற்றிட்டு இருக்கு. அதனாலே அட்வான்ஸ் எதுவும் கிடையாது. நீ சீக்கிரம் வேலையை பாரு, அப்புறம் நான் தரேன் உனக்கு சொல்கிறான். போ. இனி திருப்பூர் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் தான் இருக்க போகுது.